இங்கே நல்லா பனி பொழிஞ்சிட்டு இருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வயசான மரக்கட்டை எந்திரிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது ஒரு சின்ன மரக்கட்டை தான் வந்து அந்த வயசான மரக்கட்டையை தூக்கி விட்டு ஹெல்ப் பண்ணி விடுது. இப்போ எல்லாருமே ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க. ஒவ்வொரு மரக்கட்டைகளாக வந்துட்டு இங்கே குளிரில் நடுங்கிட்டு இருக்கனால அந்த வயசான மரக்கட்டை என்ன பண்ணுதுன்னா, அது குச்சி ஒண்ணி தான் நடந்துட்டு இருக்குமா, அந்த குச்சியை உடச்சி எப்படியோ நெருப்பு பற்ற வைக்குது. ஸோ அதை பார்த்துட்டு இந்த சின்ன மரக்கட்டை என்ன பண்ணுதுன்னா, அதுக்கிட்ட இருக்கிற இலத்தலையெல்லாம் போட்டு இப்போ அதுவும் நெருப்பு பற்ற வைக்குது. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே ட்ரை பண்ணணும்னு நினைக்குது. அதுக்காக பக்கத்தில் இருந்த ஒரு அழகான மரக்கட்டை பட்டையை உரிச்சு அதில் போடலான்னு ட்ரை பண்ணுது. ஆனால் அந்த மரக்கட்டை என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இங்கே ஒரு நீளமான மரக்கட்டை என்ன சொல்லுதுன்னா, இங்கே பழைய மரக்கட்டை இருக்கு பாரு, இவனோட உடம்புலேருந்து நம்ம பிச்சு போட்டுக்கலாம்னு சொல்லி இப்போ அந்த அழகான மரக்கட்டையும் அந்த நீளமான மரக்கட்டையும் சேர்ந்து ஆல்ரெடி உளுத்து போயிருக்கான்ல, இவனை உடச்சு போட்டுடலான்னு சொல்லிட்டு இப்போ அவனை உடைக்க ட்ரை பண்ணிருக்காங்க. இதை பார்த்து அந்த வயசான மரக்கட்டையும் அந்த சின்ன மரக்கட்டையும் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லி தடுக்க போகிறாங்க. ஆனால் அந்த அழகான மரக்கட்டை என்ன பண்ணிடுதுன்னா, இந்த வயசானவரை தள்ளி விட்டுருது. அதனால அவர் உருண்டு போயிட்டு அந்த நெருப்புலேயே பட்டு இப்போ அவரு எரிஞ்சிட்டு இருக்காரு. ஸோ அதை பார்த்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நமக்கு உண்ணி பத்தாதுன்னு சொல்லி இந்த அழகான மரக்கட்டை என்ன பண்ணுதுன்னா, அதுக்கு ஹெல்ப் பண்ண அந்த நீளமான மரக்கட்டையும் அந்த உளுத்து போன மரக்கட்டையுமே சேர்ந்து அந்த நெருப்பில் போட்டுருது. இப்போ அந்த அழகான மரக்கட்டையும் அந்த சின்ன மரக்கட்டையும் மட்டும்தான் இருக்குது. இந்த சின்ன மரக்கட்டைக்கு பார்த்தீங்கன்னா மனசே தாங்கல, இந்த வயசானவரை நீ கொண்டுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுதுன்னா, அதுலேருந்து ஒரு உளுத்து போன எரிஞ்ச மரக்கட்டையை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பெரிய அழகான மரக்கட்டையை அடித்து அதையும் நெருப்பில் தள்ளி விட்டுருது. இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன மரக்கட்டை மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுக்கு போதுமான நெருப்பு பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களாலேயே கிடச்சிரும். ஸோ இந்த கதையில் என்ன தெரிஞ்சிருக்கு, த மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, கர்மா இஸ் அ பூமராங். அதாவது ஸ்டார்டிங்கில் அந்த பெரிய அழகான மரக்கட்டை அது மற்றவங்களை எரிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதையே எரிக்க இன்னொரு ஆள் வருவாங்கன்னு அதுக்கு தெரியாமல் போச்சு. ஸோ இப்போ அதனால் அதுவும் எரிஞ்சு போச்சு.